தமிழக சட்டசபை தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில வாரங்கள் தான் இருக்குது. இந்த நிலையில ராஜ்யசபா தேர்தலும் நடக்க இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. பரபரப்பான இந்த சூழ்நிலையில தமிழகத்தை சேர்ந்த 6 பேரு ராஜ்யசபா பதவியை பெறப்போகிறார்கள். அவங்க யார் யார் அப்படிங்கிற விவரத்தை இப்போது பார்க்கலாம். இப்போ தமிழகத்தை சேர்ந்த ராஜ்யசபா உறுப்பினர்களாக திமுக தரப்புல திருச்சி சிவா, என்.ஆர். இளங்கோ, அந்தியூர் செல்வராஜ், கனிமொழி சோமு ஆகியோர்லாம் இருக்கிறாங்க. அதிமுக தரப்புல தம்பிதுரை இருக்கிறாரு. தமிழ் மாநில காங்கிரஸ் உடைய தலைவர் ஜி.கே. வாசனும் ராஜ்யசபா பதவி வகிச்சுட்டு வராரு. இந்த சூழ்நிலையில வருகின்ற ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியோட இவங்களுடைய பதவி காலம் முடியுது. இதை முன்னிட்டு வருகின்ற மார்ச் மாதம் 16ஆம் தேதி மேற்படி 6 இடங்களுக்கும் தேர்தல் நடக்குது. இதனால காலியா ஆகக்கூடிய 6 இடங்கள்ல 4 இடங்கள் திமுக கூட்டணிக்கும் 2 இடங்கள் அதிமுக கூட்டணிக்கும் கிடைக்கும். அந்த வகையில ராஜ்யசபா பதவியை யார் யார் பெற போகிறாங்க அப்படின்னு இப்போ மிகுந்த எதிர்பார்ப்புல இருக்கு. இது தொடர்பா திமுக தரப்புல திருச்சி சிவாவுக்கு மறுபடியும் வாய்ப்பு தரப்படுவதா சொல்லப்படுது. அதே மாதிரி கூட்டணி கட்சியை சேர்ந்த தேமுதிக தரப்புல அந்த கட்சியுடைய பொருளாளர் எல்.கே. சுதீஷ்க்கு இந்த முறை வாய்ப்பு தரப்படுது. இது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சியினர் தனக்கு அதிகார பதவி தரணும் அப்படின்னு கோரிக்கை எழுப்பிட்டு வரதால காங்கிரஸ் சார்பில் இருந்து ஒருத்தவங்களுக்கு ராஜ்யசபா பதவி தரப்படும் அப்படின்னு தெரியுது. இது தவிர புதுசா தென் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞரணி நிர்வாகி வர்றதுக்கு ராஜ்யசபா பதவி தரப்படுது. இந்த பதவி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடைய சிபாரிசுல தரப்படுகிறது. இது போன்ற கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பெண் நிர்வாகி ஒருத்தவங்களுக்கும் ராஜ்யசபா பதவி தரப்படுது. இதுக்கு இடையில கனிமொழி சோமுவுக்கு ராஜ்யசபா பதவிக்கு பதிலா சட்டசபை தேர்தல்ல ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் அப்படின்னு தெரியுது. இதே வேளையில அதிமுக தரப்புல யார் ராஜ்யசபா பதவிக்கு தேர்வு செய்யப்படுறாங்க அப்படிங்கிறது குறித்து எந்த தகவலுமே வெளியாகவில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. முன்னதா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ராஜ்யசபா பதவியை பெறுவார் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இப்ப அவரு அந்த தேர்தல்ல தான் போட்டியிட போறது கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதனால இது குறித்து அதிமுக பாஜக தரப்புல என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இன்னும் தெரியல. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.